ஏண்டா நீங்கள் தேங்காய் உடைக்கிறது எண்ணி பார்க்குறது தான் என் வேலையா? ஆமாம், நீ என்ன நினச்சினுக்கிற? நீ போடுற ஒரு ரூபா உண்டி காசில் தான் நான் போய்ச்சினுக்கிறேன்னு நினச்சினுக்கிறியா? டேய், நான் ஒரு கடவுள்ரா, நம்பரே இல்லையா? சொல்கிறா திட்டு முஞ்சே. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சுருக்கமாக முடிச்சிடுறேன். சரவண சக்தி என்னுடைய நண்பர், கோ ஆர்டிஸ்ட். ஆமாம், அவரும் இமான் அண்ணாச்சி அவங்கெல்லாம் தான் என்னுடைய உயிர் தமிழுக்கில் எனக்கு வலதுமா இடதுமா மொத்த படமுமா நிறைஞ்சிருக்கிறவங்க. அதைத்தான் சொல்ல வந்தார் அண்ணாச்சி. சொல்ல வந்துட்டு அப்புறம் வேறு ஏதோ சொல்லிட்டு விட்டார், ஏதோ சொல்லிட்டு போயிட்டார். ஒரு இயக்குனர் நடிகராக போகும் பொழுது இருக்கிற சில சங்கடங்கள் இருக்கு இல்லையா? அந்த சங்கடங்களை தீர்த்த ஒரு இடம் வந்து எனக்கு உயிர் தமிழுக்கு படப்பிடிப்பு தான். அதுக்கு முக்கிய காரணம் சரவண சக்தியும் அண்ணாச்சியும் தான். எதையாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சில ஜோக்குகளெல்லாம் இங்கே உங்ககிட்ட சொல்லவே முடியாது, அப்படிலாம் நடந்திருக்கு. அண்ணாச்சி கூட இருக்கும் போதெல்லாம் அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த நடந்ததை சொல்கிறேன். நான் மதியம் ஒரு க்ரீன் மேட்டு ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்டர் வந்து க்ரீன் மேட்டு பண்ணணும், காருக்குள்ளே எல்லாம் ஃப்ரண்ட்டில் நான் உட்காந்துருக்கேன். பின்னாடி அண்ணாச்சி, சரவண சக்தி எல்லாம் இருக்கணும். மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை எடுக்கிறேன். அந்த கார் போகிறது மாதிரி நான் உட்காந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஒரு ஜூனியருடன் படிச்சுக்கிட்டு டைலாக் பேசுகிற மாதிரி. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காருக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். டைரக்டர் மைக்கில் ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ ரெடியாப்பா, போகலாமா, ரெடியா, ஆக்ஷன் போகலாமான்னு. அவன் வாக்கி டாக்கிலாம் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து சார் உள்ள பூரா தூங்குறாங்க சார். நல்லா ஓவர் நல்ல மதியம் சாப்பிட்டு என்னுடைய படப்பிடிப்பு தளத்தில் நான் அவ்வளோ சந்தோஷமாக எங்கேயுமே இருந்தது கிடையாது. என்னுடைய ஷூட்டிங்கில் வேறு ஒரு மூடில் தான் இருப்பேன். இந்த படமே வந்து ஒரு ஹியூமராகவே ஒரு சட்டை பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக ஏதாவது நான் ஒரு டைலாக் சொன்னால் அண்ணாச்சி இன்னொன்று சொல்கிறது, சரவண சக்தி இன்னொன்று சொல்கிறது, அது மாறி அப்படி தான் சிறப்பாக வந்திருக்கு. அதனால தான் அந்த படத்தை பற்றி இங்கே பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி தான் எனக்கு சரவண சக்தியை பழக்கம். நல்ல கதை சொல்லி, கடின உழைப்பாளி, அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களுடைய திரை பயண காலகட்டத்தை இங்கே சொல்லும்போது ஒருத்தர் மாற்றி இவர் சுரேஷ் கம்மாச்சி, ஆதம்பாவெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஏதோ ஓலைச்சுவடி படித்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பழைய ஆளுக போல. அதனால் இன்றைக்கி சினிமா இருக்கிற காலகட்டம் எல்லாம் தெரியும். நம்ம அதை ஒன்றும் யாரும் மிகைப்பிடிச்சோம். ஒரு சின்ன படம், இது மாதிரியான ஒரு படம், விமல் மாதிரியான ஒரு நடிகரை வச்சு எடுத்து திரையரங்குக்கு கொண்டு வந்து அதை கொண்டு போய் வெற்றியடைய வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது.